ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்திங்கன்னா நாங்கள் இது ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தெப்பத்தேர் பார்க்க தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இது எதுக்காக தெப்பத்தேர் விடுறாங்கன்னா, இந்த ஏரி ஃபுல்லாக தண்ணி நிரம்பி கோடி போகணும். அதாவது தண்ணி ஃபுல்லாக நிரம்பி போச்சுன்னா அப்போ தெப்பத்தேர் விடுவாங்களாம். இதுக்கு முன்னாடி 44 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் விட்டுறாங்களாம். 44 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் விட்டுறாங்களாம். இதுதான் தெப்பத்தேர். அதாவது அந்த ஏரிக்குள்ளே தேர் வந்து சாமி உள்ளே அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தெப்பத்தேர் வந்து அந்த ஏரி ஃபுல்லாக சுற்றிட்டே வரும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் போய் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். உள்ளே எல்லா சாமியும் வச்சுருக்காங்க அந்த தெப்பத்தேருக்குள்ளே. பெருமாள் இதை பாருங்கள், ஃபுல் ஏரி இதுதான். எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள். தண்ணி பார்த்திங்களா நல்லா நிறைஞ்சிருக்கு. தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சி தண்ணி வெளியே போகும் இல்லையா. பெருமாள் சாமி ஃப்ரெண்ட்ஸ். ஏப்போ சரி அப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்குன்னா ஏரி ஃபுல்லாக நிரம்பி கோடி போயிடுச்சுன்னா, கோடினா ஃபுல்லாக ஆகிப்போம்ல தண்ணி, அப்போ தெப்பம் விடுவாங்க. இதுதான் பெருமாள் கோயில். பார்த்து ஏரி காற்று பெருமாள் இவர் சாமி தெப்பம் விடுறது. இதுதான் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய கடைங்க போட்டிருக்காங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் நிறைய போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா 44 வருஷம் கழிச்சு இப்போ தான் மறுபடியும் தெப்பம் விடுறாங்களாம். இந்த ஏரி நிரம்பியிருக்கா. அப்போ தான் 44 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஏரி நிரம்பியிருக்கான். ஏரி நிரம்பிடுச்சுன்னா தெப்பம் விடுவாங்க போல். செகண்ட் டைமில் முன்னாடி விட்டுருப்பாங்க. 44 வருஷம் கழிச்சு இப்போ தான் விடுறாங்களாம். இங்கே இருக்கிற சாமி பார்த்திங்கன்னா பெருமாள் சாமி. நிறைய கடைங்க போட்டிருக்காங்க. வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். உள்ள போய் சாமி கோயில் உள்ள போய் சாமி கோயிலுக்கு வெளியே வச்சுருக்காங்க. சாமி அலங்காரம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வெளியே சாமி இந்த சாமி கும்பிட்டு கோயிலையும் சுற்றி வந்துட்டோம். பெருமாள் தான் சாமி கும்பிட்டு பண்ணதானே சாப்பிட்டு எங்கள் வேடிக்கை சாமி சாப்பாட்டுக்கு மகாலாக வந்துட்டோம். எமர்ஜென்சி பண்ணுற போகும்போது எமர்ஜென்சி பண்ணுற டிகிரி விடுமா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தெப்பத்தேர். இந்த தெப்பத்தேர் உள்ள சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன சாமினா பெருமாள் சாமி, அப்புறம் வேடிப்பை சாமி, முருகர், பிள்ளையார்லாம் இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.